இல்லைங்க இல்லைங்க, பக்கத்தில் காப்பத்தில் இந்த பாட்டியை சேர்த்து விட்டு போயிடும். கொஞ்சம் நில்லுங்க. நாங்களே பல பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கோம். இதில் இதை வேற கூட்டிகிட்டு போய் இடையில புட்டுக்குச்சுன்னா அப்புறம் எங்கள் தலையில் கட்டி இதை வேற இன்னொரு பிரச்சனை ஆக்குறதுக்கா? இல்லை வேலை இருக்கு சார். ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். இந்த பக்கத்தில் இருக்க ஆசிரமத்தில் அந்த பாட்டியை சேர்த்துட்டு போயிடலாமா? காய்ச்சலாக இருக்க போகுது, வேணாங்க. நார்மலாக தான் சார் இருக்காங்க. டிரைவர் வண்டி எடுப்பா, ரொம்ப விலைக்கு வாங்க. ஏ ஆட்டோ ரெடியா மொதல்? முடியாதவங்க மேடம், மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன உலகம் அது, மனிதாபிமானம் கூட இல்லாமல். நான் ஒரு டாக்டரு, கொரோனா இல்லைன்ற என்னையே நம்ப மாட்டுறாங்க. என்ன பிரச்சனை? ஓ கோட் இல்லையோ? இப்போ நம்புவீங்கல்ல, வாங்கடா, இப்போ வாங்கடா, இப்போ வாங்க. வா வா, நில்லு, நிறுத்து நிறுத்து, இல்லைங்க இல்லைங்க, பக்கத்தில் காப்பத்தில் இந்த பாட்டியை சேர்த்து விட்டு போயிடும். கொஞ்சம் நில்லுங்க. நாங்களே பல பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கோம். இதில் இதை வேற கூட்டிகிட்டு போய் இடையில புட்டுக்குச்சுன்னா அப்புறம் எங்கள் தலையில் கட்டி இதை வேற இன்னொரு பிரச்சனை ஆக்குறதுக்கா? நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மனிதாபிமானத்தையும் கெடுத்துறாதீங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதுவே உங்கள் பாட்டியாக இருந்தால் அப்படி விடுவீங்களா? எங்கள் பாட்டியாக இருந்தால் மூச்சை பிடிச்சி கொண்டுட்டு போயிருப்போம். இந்த மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு போயிருக்க மாட்டோம். போங்கடா, நீ நானே பார்த்துக்கிறேன். பாட்டி, இந்த உலகத்தில் யாருக்கும் மனிதாபிமானமே கிடையாது. அப்படியே பேரண்டி நம்மளே நம்மளே போவோம். போமாப்பா. சரியா? பார்த்துப்பா பாட்டி முடியலப்பா. கிளம்புவோம். பாட்டி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேரண்டி போகலாம் பேரண்டி. பாட்டி, நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கலாமா? நாப்பில் தூக்கிட்டு போகிறேன், பிடிச்சிக்கோங்க. அந்த பாட்டி நார்மலாக இருக்காங்க, மற்ற எதுவானாலும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். இதுபோல உள்ளவங்களுக்கு எங்கள் சுரபி அறக்கட்டளையின் தாய்மொழியில் எப்போதும் துணையாக இருக்கும். ரொம்ப நன்றி பாட்டி. இங்கே இத்தனை சொந்தங்கள் இருக்காங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இப்போ அனாதை இல்லை, சரியா? போயிட்டு வரேன் பாட்டி. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாத முட்டாளுகளாக இருக்காங்களே, இந்த உலகம் எப்போ தான் திருந்த போகுதுன்னு தெரியலை.